விஜய் கிட்டத்தட்ட பாஜக அன்னைக்கு போற மாதிரியே தெரியுது சார். ஏன்னா இப்ப முதல்வர் கூட பேசுறாரு, நீங்க எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் நாங்க எதிர்கொள்ள தயாருன்னு சொல்றாரு. அவரும் தெரியாம சொல்லுவாரா? விஜய்க்கு பலம் என்ன? வாட் இஸ் த ப்ரூவ்ட் ஸ்ட்ரெங்த் ஆஃப் விஜய்? விஜய் இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆனா அவருக்கு ஓட்டு விழும். அபிமானம் இருக்கு, மாற்றம்னு விரும்பக்கூடியவங்க. சீமானுக்கு பாசிட்டிவா கன்சிராம் ஸ்டைல்ல ஓட்டு விழுது. மாற்றம்னு விழக்கூடிய பொதுத்தள வாக்குகள் விஜய்க்கு விழலாம். அவருக்கு சிஎம் கேண்டிடேட் ஆனா அதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா, காம்பிடன்சி இருக்கா, அவருக்கு அதுல தகுதி தரமா இருக்கா? மண்குதிரையெல்லாம் இருக்காரு. சோ அந்த அவரை சிஎம்னு ஆஸ்பயர் பண்ணக்கூடிய இமேஜினரி ஓட், பதிவாகாத வாக்குகள், அந்தரத்துல பறக்கக்கூடிய வாக்குகள், ஒரு ஆஸ்பிரேஷனை அவர் மேல காட்டக்கூடிய வாக்குகள். அவர் எடப்பாடி சிஎம்னு சொன்னா எப்படி போகும்? அது சீமானுக்கு தானே போகும். அவரை சிஎம் நினைச்சு அவருக்கு விழல அந்த ஓட்டு. விழுந்த ஓட்டுனா அவர் சொன்ன இடத்துக்கு போகும். விஜயகாந்துக்கு விழுந்த ஓட்டு சொன்ன இடத்துக்கு போச்சு. பவன் கல்யாணுக்கு விழுந்த ஓட்டு சொன்ன இடத்துக்கு போச்சு. விழுந்த ஓட்டுன்னா இதான் பாண்டே போன்றவங்க புரியணும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா அத விஷயங்களை அணுகணும். ரவீந்திர சாமி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்னு சொன்னா சிரிச்சிட்டு போறதெல்லாம் அது ஆணவம், அது நிற்காது.